அன்பினர்களே, ஜலச்சந்தியில் போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் அமெரிக்காவின் 2 போர்க்கப்பல்கள் இன்று செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் ஆளில்லா விமான தாக்குதலை அதாவது ஈரானிய ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதலை முறியடித்த பிறகு அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஹார்முஸ் ஜலச்சந்தியை கடந்து விட்டதாக செய்தி வெளியாகிருக்கின்றது. ஏவுகணைகள், ட்ரோன்கள் மற்றும் சிறிய படகுகள் அடங்கிய ஒருங்கிணைந்த ஈரானிய தாக்குதல்களை முறியடித்த பிறகு 2 அமெரிக்க கடற்படை அழிப்பு கப்பல்களான USS ரக்சுடன் மற்றும் USS மேசன் ஆகிய 2 போர்க்கப்பல்கள் ஹார்முஸ் ஜலச்சந்தியை கடந்து பாரசீக வளைகுடாவிற்கு நுழைந்தன என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 2 கப்பல்களும் தாக்கப்படவில்லை என்றும் அதிபர் டிரம்பின் புதிய முயற்சியான ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டத்தின் கீழ் அமெரிக்க கொடியை ஏந்திய 2 வர்த்தக கப்பல்களும் வெற்றிகரமாக ஜலச்சந்தியை கடந்திருக்கின்றது. இன்று செவ்வாய்க்கிழமை செய்தியாகத்தான் வந்திருக்குது. ஏவுகணைகள், ட்ரோன்கள் மற்றும் சிறிய படகுகள் அடங்கிய ஒருங்கிணைந்த ஈரானிய தாக்குதலை முறியடித்த பிறகு 2 அமெரிக்க கடற்படை அழிப்பு கப்பல்கள் ஹார்முஸ் ஜலச்சந்தியை வெற்றிகரமாக கடந்து பாரசீக வளைகுடாவிற்கு நுழைந்து விட்டதாக அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகளை மேற்கோள் காட்டி CBS நியூஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் மற்றும் பிற விமானங்களின் ஆதரவுடன் சென்ற USS ரக்சுடன் மற்றும் USS மேசன் ஆகிய கப்பல்கள் குறிவைக்கப்பட்டன. ஆனால் 2 கப்பல்களும் தாக்கப்படவில்லை என்றும் கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்தை மீட்டெடுப்பதற்காக அதிபர் டிரம்ப் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அறிவித்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டத்தின் ஒரு பகுதியாக அமெரிக்க கொடியை ஏந்திய 2 வர்த்தக கப்பல்களும் ஜலச்சந்தியை வெற்றிகரமாக கடந்தன என்றும் அமெரிக்க மத்திய கட்டளை பணிகம் தெரிவித்திருக்கின்றது. இதேவேளை 2 நாடுகளுக்கும் இடையே ஒரு நிலையற்ற போர் நிறுத்தம் இருந்த போதிலும் ஜலச்சந்திக்கு நுழையும் எந்த ஒரு அமெரிக்க படைகளும் தாக்கப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இன்று காலை ஒரு அரசியல் நெருக்கடிக்கு இராணுவ தீர்வு இல்லை என்று கூறியிருக்கின்றார். பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் பதற்றத்தை அதிகரிக்க வேண்டாம் என்றும் அமெரிக்காவை எச்சரித்தார். பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல்களை தொடங்கியிலிருந்து பிராந்திய பதட்டங்கள் அதிகரித்திருக்கின்றன. இது ஈரானின் பதிலடிக்கும் ஜலச்சந்தி மூடப்படுவதற்கும் வழிவகுத்தது என்றும் பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்தில் ஏப்ரல் 8 அன்று ஒரு போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்தது என்றும், ஆனால் இஸ்லாமாபாத்தில் நடந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு நீடித்த உடன்படிக்கையை ஏற்படுத்த தவறிவிட்டன என்றும் பின்னர் ட்ரம்ப் காலக்கெடு எதுவும் குறிப்பிடாமல் இந்த போர் நிறுத்தத்தை நீரிணைய அடுத்த செய்திகள் வந்து செல்லப்படுகிறது. ஈரான் அணு ஆயுதம் வைத்திருப்பதை அமெரிக்காவால் அனுமதிக்க முடியாது என்று ராணுவ நடவடிக்கையை பாராட்டியிருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள். இது அடுத்த செய்தியாக தான் அதுக்குள்ள நாங்கள் தருகின்றோம். அதாவது ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை அமெரிக்கா அனுமதிக்காது என்று அதிபர் டிரம்ப் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார். ஈரானிடம் கடற்படை இல்லை, விமானப்படை இல்லை, ரேடார் இல்லை, தலைவர்கள் இல்லை என்று அவர் கூறினார். ஈரானின் அமெரிக்க ராணுவத்தின் பயணம் அவசியம் என்று அவர் பாராட்டி இருக்கின்றார். மேலும் போர் முடிந்தவுடன் பெட்ரோல் விலை மிக வேகமாக குறையும் என்றும் கூறினார். சுதந்திர திட்டம் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் கீழ் அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஹார்முஸ் ஜலச்சந்தியை கடந்து சென்ற போது அவரது இந்த கருத்துக்கள் வெளிவந்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்று வெள்ளை மாளிகையில் நடந்த சில வணிக மாநாட்டில் பேசுகையில் ஈரான் அணு ஆயுதங்களை பெறுவதை தடுப்பதில் தனது நிர்வாகத்தின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார். ஈரான் அணு ஆயுதம் வைத்திருப்பதை நாம் அனுமதிக்க முடியாது என்று கூறிய ட்ரம்ப் ஈரானிடம் கடற்படை இல்லை, விமானப்படை இல்லை, விமான எதிர்ப்பு உபகரணங்கள் இல்லை, ரேடார் இல்லை, தலைவர்கள் இல்லை. உண்மையில் தலைவர்களும் இல்லை, ஆனால் அவர்களை அணு ஆயுதம் வைத்திருக்க அனுமதிக்க முடியாது என்றும் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். வணிக கப்பல் போக்குவரத்தை மீட்டெடுக்கும் முயற்சியான சுதந்திர திட்டம் இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடமுக்கு ஆதரவாக ஹார்முஸ் ஜலச்சந்தியை கடந்த பிறகு அமெரிக்க கடற்படையின் வழிகாட்டப்பட்ட ஏவுகணை தகர்ப்பு கப்பல்கள் வளைகுடாவில் இயங்கிக் கொண்டிருந்த வேளையில் அவரது இந்த கருத்துக்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. இராணுவ நடவடிக்கைகள் மற்றும் பொருளாதார தாக்கம் என்று ஈரான் அணு ஆயுதங்களை பெறுவதை தடுப்பதற்கு அந்நாட்டில் அமெரிக்க இராணுவத்தின் நடவடிக்கைகள் அவசியம் என்று ட்ரம்ப் நியாயப்படுத்தினார். ஈரானில் இந்த சிறிய பயணத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டியிருந்தது என்றும் அவர் கூறியிருக்கின்றார்.
ஒரு பொத்தானை அழுத்துவதன் மூலம் நாடுகளை அழிக்கக்கூடிய அணு ஆயுதங்களை கொண்டிருக்கும் மனநோயாளிகளை அகற்றுவதற்கு இது தகுதியானதாக இருந்தது என்றும் இது நீண்ட காலத்துக்கு முன்பே செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இதை செய்வதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். போரின் காரணமாக உயர்ந்துள்ள பெட்ரோல் விலைகள் மோதல் முடிந்தவுடன் மிக வேகமாக குறையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார். முன்னதாக நேற்று அமெரிக்க ராணுவம் 7 ஈரானிய சிறிய படகுகளை அளித்ததாகவும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். ஆக ஜலச்சந்தையில் ஒன்றுக்கொன்று முரண்பட்ட செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்தாலும் அமெரிக்கா இப்படி சொன்னாலும் ஈரான் எதுவும் நெருங்கவில்லை என்று சொல்லுகின்றது. பார்க்கலாம், தொடர்ச்சியான செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. நாம் தொடர்ச்சியாக செய்திகளை தருவதை மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.